வண்டியில் நாங்கள்லாம் வரையில பாட்டி ஏறிக்கங்க அப்படின்னா, இல்லைப்பா நான் நடந்தே போகணும்ப்பா அப்படின்வாங்க. அந்த மாதிரி எப்போவுமே ஒரு உழைப்பில் ரொம்ப இதானவங்க. அதிகாலையில் எழுந்து 150 to 200 இட்லிகளை சுட்டு சட்னி தூக்க ஒரு கையிலையும், இட்லி இருக்கிற இந்த பாத்திரத்தை ஒரு கையிலையும் சுமந்துக்கிட்டு இந்த சின்ன பொண்ணு பாட்டி இருக்கிற சிவகங்கை மாவட்டம் லாடனேந்தல் கிராமத்துல இருந்து பாப்பன்குளம் கிராமம் வர கிட்டத்தட்ட போக வர 10 கிலோமீட்டர் தூரம் நடந்து ஒரு இட்லிய ₹1 விற்பனை செய்யறாங்க இந்த பாட்டி. எல்லா செலவு போக மொத்த இட்லியையும் விற்பனை செஞ்சா ₹50 பாட்டிக்கு லாபமா கிடைக்குது. ஆனா இந்த ₹50 சம்பாதிக்க பாட்டி செலுத்துற உழைப்பு சொல்ல வார்த்தைகள் இல்லாத கடினத்தை அடக்கியது. இந்த பாட்டி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடந்து வியாபாரம் பார்க்குறாங்க. அங்கே பக்கத்துலலாம் ஹோட்டலில் வந்து ஒரு இட்லி 10 ரூபா. ஆனால் அவங்க கொடுக்கறது ₹1 கொடுக்குறாங்க. ₹1 கொடுக்குறாங்கன்னா அதனுடைய சட்னியே ரொம்ப டேஸ்ட். நல்ல உழைப்பாளி. இந்த நேரத்தில் இந்த ₹1 இட்லி கொடுக்குறாங்கன்னா ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அந்த பாட்டி நடந்தே வந்து ஒரு 2 கிலோமீட்டர் போய் 2 கிலோமீட்டர் நடந்து வர்றாங்கன்னா அது அதை காட்டிலேயே நல்ல ஒரு உழைப்பாளின்னு சொல்லலாம். அந்த பாட்டியை பாராட்டலாம். எத்தனை இட்லி சுட்டுட்டு போவீங்க? 350 இட்லி. 350 இட்லி. 150 சுட்டுட்டு வருவேன். எப்படி ₹1 விக்கிறீங்க? ₹1 தான் காட்டும் வைக்கிறேன். 40 வருஷமா வச்சுட்டேன். இன்னும் நமக்கு எம்பிட்டா இன்னும் 2 மாசமோ 1 மாசமோ சாக போற வயசுல. அப்படி இல்ல நீங்க இன்னும் 50 வருஷம் 100 வருஷம் இருப்பீங்க. என் தர்மம் செய்யறதுனாலயா? ஆமா. அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. 100 வயசுக்கு இருப்ப சும்மா இது. உங்க பேருங்க பாட்டி? என் பேரு சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு. நான் சொன்னல சின்ன பொண்ணா இருக்கீங்க, இன்னும் ரொம்ப வருஷம் இருப்பீங்க. 150 இட்லி விக்கிறீங்கல்ல, ₹150 உங்களுக்கு கிடைக்குது. அதுல உங்களுக்கு லாபம் எவ்வளவு? ₹50 கிடைக்கும். ₹50. ஒரு நாளைக்கு ₹50 கிடைக்கும். போதுமா உங்களுக்கு? என்ன செய்வோம்? அதை விட்டாலும் போகல. 6 கொடுப்பான், ₹50 6 கொடுப்பான். மயம் இந்த மயம் சம்பாதிச்சு போகிற போறேன். அந்த ₹50 நீங்க தினமும் உழைக்க வேண்டியது. உழைக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையும் போறீங்களா? எப்பவும் போய். ஆட்டோல எல்லாம் போக மாட்டீங்களா? ஆட்டாவுல சொகுசா போனோம்னா அந்த இட்லி விற்காதுல, அதில் காசு கொடுக்கணும். இங்கே விற்கிறது முடிக்கு விற்கிது. அதில் அவகிட்ட ₹50 கொடுத்தா நான் என்ன செய்வேன்? போகையில் யாரும் 20 கேட்பேன், வருவது 20 கேட்பேன். அப்படி போகணும். அந்த அப்படி போகணும்னா இப்படி போயிடலாம். அப்படின்னு போக மாட்டேன். நடந்து போனா வியாபாரம் ஆகும். கூட மாட வாங்க